அறுவடை, ஆனந்தமான ஒரு அறுவடை. அருமையான ஆசிரியர் தினத்தில் ஆனந்தமாய் அறுவடை செய்த நேரம். ஏனென்றால் நானும் ஒரு ஆசிரியர் என்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. பள்ளி முடிந்து வீட்டுக்கு வந்த பிறகு தினமும் 1 மணி நேரம் எனக்காக செலவிட்டு நான் உருவாக்கிய மாடித்தோட்டம் இது. கிட்டத்தட்ட 4 வருடம் நான் இந்த மாடித்தோட்டம் தொடங்கி, மாடித்தோட்டமோ இல்ல வீட்டு தோட்டமோ அமைச்சு இயற்கை முறையில காய்கறிகள் விளைவிச்சு சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசை நிறைய பேருக்கு இருக்கும். ஆனா இது யாருக்கு சாத்தியப்படும் அப்படின்னா சொந்த வீடு இருக்கிறவங்களுக்கு தான். என்னதான் பெரிய வாடகை வீடு இருந்தா கூட இது சாத்தியப்படாது. மாடி வீணாயிருமோ, பால்கனி வீணாயிருமோன்னு பயப்படுவாங்க. எனக்கும் இது பல வருட கனவு. நான் ஃபர்ஸ்ட் டைம் மாடி தோட்டம் தொடங்கும் போதே நான் பெரிய சைஸ்ல தொடங்கிட்டேன். என்னால் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இப்போ வரைக்கும் அதே நம்பிக்கையில தொடர்ந்துகிட்டு இருக்கேன். நாம போடக்கூடிய உரம், மண், இந்த எஃபெக்ட் எல்லாம் மேக்சிமம் போனா ஒரு 4 மந்த்ஸுக்கு தாங்கும். தைப்பட்டம், ஆடிப்பட்டம் ஒவ்வொன்றுக்கும் நம்ம மண் மாத்துற மாதிரி இருக்கும். அடிக்கடி மண் மாத்துறது சிரமமாக தான் இருந்துச்சு. பெரிய தொட்டி அப்படின்னா மேல் மண் மட்டும் மாற்றினா போதும். அதே நேரம் சிறிய தொட்டி அப்படின்னா எல்லா மண்ணும் மாற்றி தான் ஆகணும். ஆனாலும் சிரமம் பார்க்காம எப்படியாவது ஆடி மாதம், தை மாதம் இதை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். வாரத்துக்கு 1 முறையோ இல்லை 2 வாரத்துக்கு 1 முறையோ கண்டிப்பாக மீனமெல்லாம் கொடுத்துருவேன். என்னோட மாடித்தோட்ட செடிகளுக்கு நான் காசு செலவு பண்ணாமல் கொடுக்கக்கூடிய மிக சத்தான உரம் பார்த்தீங்கன்னா இந்த மீனமலம் தான். இதுக்கு மீன் எல்லாம் வாங்க வேண்டிய தேவையில்லை. மீன் கடையில் போய் அவங்க கட் பண்ணி போட்டு கூட வேஸ்ட்டே போதும். அதுவே நமக்கு எவ்வளோ வேணாலும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி சப்போர்ட்டெல்லாம் பண்ணுறது என் ஹஸ்பண்ட் தான். கடைக்கு போய் அவங்களே அந்த வேஸ்ட்டெல்லாம் வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. செலவுன்னு பார்த்தீங்கன்னா இதை ஊற வைக்க பயன்படுத்தக்கூடிய வெல்லம் தான். இன்னும் பெரிய அளவில் தோட்டம் வைக்கணும்னு ஆசை. இப்போதைக்கு இவ்வளோ தான் என்னால் மெயின்டைன் பண்ண முடியுது. என்னோட தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.